குட் ஈவினிங் ஆல். ஸோ நாளைக்கு வந்து ஐடி அசைன்மெண்ட் தான் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் அசைன்மெண்ட். ஓகே, சரியா? ஸோ காமனாக வந்து ஸ்பெஷல் செய்கிறவங்களுக்கும் ஜென்ரல் டிகிரி செய்கிறவங்களுக்கு 2 பேருக்குமே ஒரே அசைன்மெண்ட் கைட்லைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நாங்கள் முதலாவது கைட்லைன் ரிஃபர் பண்ணுறோம், சரியா? ஸோ இந்த கைட்லைன் படி டெட்லைன் கொடுத்துருக்காங்க, ஜூலை 26 கொடுத்துருக்காங்க, சரியா? ஆன்சரை வந்து டைப் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி எழுதலாம். A4 சைஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து 1 பாயிண்ட் லைன் ஸ்பேசிங் வைக்கணும், டைம்ஸ் அண்ட் நியூ ரோமன் ஃபாண்ட் யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து 11 சைஸில் தான் வேர்ட் இருக்கணும், சரியா? பேஜஸ் வந்து நாட் எக்ஸீடட் 6 பேஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ்க்ளூடிங் இன்ஸ்ட்ரூஷன் சொன்னால் வரைபடங்களை விட. இப்போ 6 பேஜை விட கொஞ்சம் கூடுதலாக போனால் எந்த பிரச்சனையுமே இல்லை, நார்மலாக அப்படி தான் அவங்க லிமிட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் தேவையான விஷயங்களை வந்து மெயினாக ஹைலைட் பண்ணி எழுதுனா ஓகே, சரியா? ஸோ அடுத்தது வந்து இப்போ நிறைய அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கைட்லைன் ஒன்று கொடுப்பாங்க. அசைன்மெண்ட்டில் வந்து இப்போ பாலிசி கைட்லைன், அப்படி இல்லாட்டி பாலிசி டாக்குமெண்ட், அசைன்மெண்ட் பாலிசி சொல்லி ஒன்று கைட்லைன் வருது. ஸோ அந்த கைட்லைனில் ஏதாவது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்மட் ஒன்று கொடுத்துருந்து அந்த ஃபார்மட்டை வந்து கண்டிப்பாக ரிஃபர் பண்ணி அந்த ஃபார்மட்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் எழுதணும். ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களோட பேஜ் நம்பர் போட சொல்கிறாங்க, உங்களோட கோர்ஸ் கோட் டைட்டில், ப்ரோக்ராமோட நேம் போட சொல்கிறாங்க, அண்ட் உங்களோட நேம் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட சொல்கிறாங்க. அசைன்மெண்ட்டை வந்து சரியான டைமுக்கு ட்ராப் பாக்ஸில் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பிஃபோர் டெட்லைனில் வந்து பிலிகிராம்ஸ் வில் ரிசல்ட் இன் 0ன்னு சொல்லி, சரியா? ஓகே, அப்போ இதில் வந்து கொஷன். ஸோ இப்போ இதில் கொஷன் கொடுத்துருக்காங்க, எஸ்எம்ஸ் யூ ஹேவ் ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு சொல்லி, சரியா? ஸோ நான் இப்போ இந்த கொஷனை வந்து நான் ஆல்ரெடி ரிஃபர் பண்ணனேல வந்து ஸோ நான் இந்த கொஷனில் வந்து என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? ஓகே, அதாவது வந்து ஒரு சிறிய, அதாவது பார்ட்டி டைமில் வந்து பரிமாறக்கூடிய மாதிரி பேக்கரி பொருட்கள் உள்ளடக்கிய ஒரு ஃபிகர் ஃபுட் தயாரித்து வந்து விற்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் ஒன்று செய்ய ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாங்க, சரியா? ஸோ அப்படி செய்ய இருக்கும் பொழுது அதுக்கான டிமாண்ட் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அந்த பேக்கரி ஐட்டம் பொருட்களை வந்து பார்ட்டி டைம்ஸில் அந்த என்ன சொல்ல பேட்டிஸ், ரோல், சமோசா அப்படி அந்த பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டி டைம் ஆர்டர் எடுத்து அப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ்க்கான டிமாண்ட் வந்து இப்போ என்ன செஞ்சிருக்கா, அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இப்போ டிமாண்ட் அதிகரிச்ச நிலை வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த பிஸ்னஸை வந்து இன்னும் எக்ஸ்பேன்ஸ் பண்ண விரிவுபடுத்துறதுக்காக வந்து டெக்னாலஜி, ஐடி டெக்னாலஜியை வந்து அதாவது யூஸ் பண்ணணும்னு சொல்லி இம்பார்ட்டன்ஸை வந்து உணர்ந்திருக்காங்க, சரியா? ஸோ அப்போ பேசிக்காகவே வந்து ஒரு சிறிய வியாபாரம்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி சாதாரணமாக ஒரு பேசிக் லெவல்லேருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அந்த பில்லிங்ஸ், இன்வாய்ஸ் அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ட அந்த டேட்டா கெதரிங், ஸோ சப்ளைஸ்ன்ற டேட்டா, ஸோ அடுத்தது வந்து என்ன சொல்கிறது, எங்களோட குவான்டிட்டி எவ்வளோ, இன்வென்ட்ரி ரெக்கார்ட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நாங்கள் நார்மலாக பேசிக்கான அக்கௌண்ட் செய்கிறதுக்கு, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நாங்கள் வந்து என்ன செய்கிறோன்னா இந்த கம்ப்யூட்டருங்கிற பேசிக்காகவே ஐடிங்க சொல்கிற விஷயத்தை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இந்த பிஸ்னஸை வந்து அதாவது என்ன சொல்கிறது, ஒரு காமர்ஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அட்வர்டைசிங், அது மட்டும் இல்லாமல் வந்து மார்க்கெட்டை வந்து இன்னும் எக்ஸ்பேன்ஸ் பண்ணுறதுக்காக பிஸ்னஸ்க்காக வந்து இது என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு மேலும் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்றம் செய்கிறதுக்காக வந்து இந்த வணிகத்துக்கு வந்து வன்பொருள், அதாவது ஹார்ட் டிஸ்க் மற்றும் மென்பொருள் சப் டிஸ்க், சரியா? ஹார்ட் டிஸ்க், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர்னு கூட நாங்கள் சொல்லுவோம், சரியா? அப்போ அந்த ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் அந்த எல்லாமே தேவைன்னு சொல்கிறாங்க பிஸ்னஸ்க்கு, சரியா? அப்போ இந்த வணிக மேனேஜ்மெண்ட்டில் தகவல் தொழில்நுட்பம் பற்றிய அறிவை கொண்டு நீங்கள் நபராக இருக்கக்குள்ள சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர்னு நாங்கள் வாங்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஹார்ட்வேர், சாஃப்ட்வேரை பற்றி நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் தெரிஞ்சிருக்கோம்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது வணிகத்துக்கு வந்து இந்த பிஸ்னஸ்க்கு பொருத்தமான எந்த சிஸ்டம் வந்து யூஸ் ஆகும், அப்போ அங்கே கீழே எங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர்லாம். ஸோ அதை எல்லாத்தையும் வந்து நாங்கள் பேஸ் பண்ணி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால்
ஒரு தேவையான நியாயமான கருத்துக்களை முன்வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்க ஏன் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும் இந்த பிசினஸ்க்கு? ஏன் நாங்க ஹார்ட்வேர் இந்த பிசினஸ்க்கு யூஸ் பண்ணணும்? எந்த சிஸ்டம் இதுக்கு மோஸ்ட் சூட்டபிளா இருக்கு? அதுக்கு ஏன்னு சொல்லி நாங்க சஜெக்ஷனும் முன்வைக்கணும். சரியா? ஸோ அப்ப இந்த கொஸ்டின் எங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. ஐடென்டிஃபை த சூட்டபிள் சிஸ்டம் ஃபார் த பிசினஸ். அப்ப மேலுள்ள நிறுவனத்துல வந்து அதாவது வந்து நாங்க எங்களுக்கு வந்து பொருத்தமான ஒரு கணினி அமைப்பை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்லாம் வந்து எதுக்காக இந்த பிசினஸ்க்கு யூஸ் பண்றாங்க? ஸோ என்னென்ன ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரை வந்து நாங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லி 50 மார்க்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். நான் வந்து ஒரு மாடல் ஆன்சர் ஒண்ணு. அதாவது மாடல் ஆன்சர்ன்னு சொல்லி சொன்னா, அதே மாரி ஒத்ததான ஒரு ஆன்சர் தான் மாடல் ஆன்சர்ன்னு சொல்லி சொல்றது. சாம்பிள்ன்னு சொல்லி சொல்றது வந்து, அதாவது வந்து அதே மாரியான ஒரு மாதிரியான ஆன்சர் தான் சாம்பிள் ஆன்சர்ன்னு சொல்லி சொல்றேன். அப்ப நான் இதுக்கு வந்து ஒரு மாடல் ஆன்சர் ஒண்ணு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். சரியா? ஸோ அப்ப இந்த மாடல் ஆன்சர்ல வந்து பாருங்க. ஓகே. ஓகே. ஸோ இது வந்து அதாவது வந்து இந்த என்ன சொல்றது? நாங்க சொல்லப்போனா, ஸோ இது வந்து ஒரு ஒரு மாடல் ஆன்சர் ஒண்ணு. சரியா? அப்ப நாங்க உடனே வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து நாங்க அட்டெண்ட் பண்ண முன்னுக்கு, ஜஸ்ட் ஒரு 2 லைன்ல தகவல் தொழில்நுட்பம்னா என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி சொன்னா, நான் கூடுதலா இதுக்கு தமிழ் நோட்ஸ் எடுத்தேன்னு சொல்லி சொன்னா, இங்கிலீஷ்ல வந்து எங்களுக்கு ஐடி ரிலேட்டடான எந்த ஒரு நோட்ஸ்னாலும் டைரக்ட்டா எடுத்துக்கொள்ள முடியும். சரியா? ஸோ நான் அந்த தமிழ் நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேமிலியரா இருக்குங்கிறதுக்காக தான் நான் அந்த அப்படி ஒரு மாடல் ஆன்ஸரோட எடுத்த ஒரு ஆன்ஸர் ஷீட்ட வச்சு உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணிக்கொண்டு போறேன். அப்ப பாருங்க, இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த தமிழ் மீடியத்தில வந்து அசைன்மென்ட் செய்றவங்க வந்து, கண்டிப்பா வந்து இங்கிலீஷ்ல வந்து எழுதணும்னு சொல்லி இல்ல, தமிழ்லயும் எழுதலாம். ஸோ தமிழ்ல எழுதும்பொழுது, இப்ப இந்த மாரியான விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பா அதுக்கான இங்கிலீஷ் வேர்டிங் அதாவது இங்கிலீஷ் மீனிங்கை வந்து மென்ஷன் பண்ணுங்க. இப்ப நான் தகவல் தொழில்நுட்பம்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ அத வந்து மென்ஷன் பண்ணுங்க. அது எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்ப நாங்க தகவல் தொழில்நுட்பம்னு சொல்லி சொன்னா என்னது? இந்த கணனிகளுடன் தகவல்கள வந்து ஒழுங்கமைப்பு செய்றது, தொலைத்தொடர்பு போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தகவல வந்து ஒரு செயல்முறைக்கு உட்படுத்தி ஒழுங்கமைப்பு செய்தல், பரிமாற்றம் செய்தல், ட்ரான்ஸ்ஃபர் செய்றது. ஸோ இந்த மாரியான செயற்பாடுகள், இந்த மாரியான ஃபங்ஷன்ஸ் உள்ளடக்கியது தான் தகவல் தொழில்நுட்பம்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து டேட்டாலாம் கெதரிங் பண்ணணும். ஸோ இ-காமர்ஸ், இலத்திரனியல், எலக்ட்ரானிக், அ தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷன் போன்ற தொழில்நுட்பங்கள வந்து பயன்படுத்தி, தகவல்கள் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஒரு ப்ராசஸ்க்கு வந்து நாங்க உட்படுத்துறது மூலமா வந்து ஒரு ஆர்கனைசிங் அதாவது ஒழுங்கமைப்பு செய்தல். அத வந்து ஒழுங்கமைப்பு செஞ்சு, அத வந்து பரிமாற்றம் செய்றது தான் தகவல் தொழில்நுட்பம். ஓகேயா? ஸோ அந்த பேசிக்கா தகவல் தொழில்நுட்பம்னா மட்டும் என்னதுன்னு சொல்லி எழுதிக் கொள்ளலாம். சரியா? அப்ப ஓகே. அப்ப நாங்க அடுத்தது வந்து சொல்லணும். இந்த டெக்னாலஜி காரணமாக, இப்ப வந்து நான் இந்த எடுகேஷன் நான் எடுத்தேன்னு சொல்லி காரணம்னு சொல்லி சொன்னா, இப்ப வந்து ஓகே. இது வந்து இந்த டெக்னாலஜின்னு சொல்ற விஷயம் வந்து எல்லா செக்டர்ஸ்லயும், எல்லா ஆர்கனைசேஷன்லயும் வந்து அ யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு தான் எஜுகேஷனா இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டா இருக்கலாம், இன்ஜினியரிங்கா இருக்கலாம், மெடிக்கலா இருக்கலாம், மிலிட்டரியா இருக்கலாம், என்ன சொல்றது? என்டர்டெயின்மென்ட்டா இருக்கலாம், ஸோ இதெல்லாம் இண்டஸ்ட்ரியலா இருக்கலாம். இண்டஸ்ட்ரியல், பிசினஸ் அண்ட் காமர்ஸ் இது எல்லாத்துலயும் பயன்படுத்துறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அசைன்மென்ட்க்கு வந்து ரிலேட்டடான கொஸ்டின் வந்து எதுக்கு பயன்படுத்துறதா இருக்கு? இந்த பிசினஸ் பர்ப்பஸ்க்காக தான் இந்த ஐடி டெக்னாலஜிய வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த ஐடி டெக்னாலஜிங்கிறது வந்து பிசினஸ் பர்ப்பஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, அத ஒரு 2 லைன்ல நீங்க மென்ஷன் பண்ணணும். அதாவது வந்து இந்த டெக்னாலஜி காரணமாக வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா ஓகே. இந்த டெக்னாலஜி வந்து டே டு டே வந்து இந்த பிசினஸ்ல வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, பல்வேறு சேஞ்சஸ்ங்கள வந்து கொண்டு போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப இந்த டெக்னாலஜி மூலமா வந்து பல்வேறுபட்ட சவால்கள், அதாவது நாங்க சொல்லலாம் அத எப்படின்னு சொன்னா, கான்ஃப்ளிக்ட்ன்னு சொல்லி சொல்லலாம். அதாவது பிரச்சனைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லாட்டி வந்து
த்ரெட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பல்வேறு சவால்களுக்கு மத்தியில வந்து இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நாங்க நியூ சேஞ்சஸை வந்து நாங்க கிரியேட் பண்றது மூலமா வந்து இந்த பிஸ்னஸ், அதாவது வந்து ஸ்மால் பிஸ்னஸ்ல இருந்து இந்த மீடியம் லெவல் பிஸ்னஸ் வரைக்கும் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா இந்த டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணி கொண்டு தான் போறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அந்த விஷயத்தை வந்து நீங்க இங்க கெதர் பண்ணணும். அடுத்தது, இப்ப நாங்க இந்த பிசினஸ்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நார்மலா பிசினஸ்னு சொல்லக்குள்ள வந்து இந்த ஐடி டெக்னாலஜி வந்து எப்படி யூஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் வந்து நான் இந்த லைன்ல வந்து சொல்லி இருக்கிறேன். சரியா? சோ அப்ப இந்த பிசினஸ் டெக்னாலஜின்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து நாங்க யூஸ் பண்ற மெத்தட்ஸ் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப பாருங்க, நாங்க வந்து சிஸ்டத்துல அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் கொண்டு வரோம். அதாவது பாருங்க, இந்த ஏசிசி பேக்கேஜ், குயிக் புக், மை டெலி இதுகளுக்கு எல்லாமே வந்து நாங்க இந்த பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம். இப்ப டேட்டா வந்து கெதர் பண்றதா இருக்கலாம். இப்ப எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் படிக்கும். சப்ளைஸ் டீடைல்ஸை வந்து கேப்சர் பண்ணி கொள்றதுக்காக இருக்கலாம். இன்வென்டரி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றதுக்கெல்லாம் இருக்கலாம். டே டு டே ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து என்ன சொல்றது, கால்குலேட் பண்றது, டேட்டாவெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கொள்றது. ஸோ இது எல்லாத்துக்காகவும் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து நார்மலா இந்த டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்றோம் பிசினஸ் சைட்ல. சரியா? ஸோ அந்த விஷயத்த வந்து நாங்க சொல்லி வைக்கணும். ஓகேயா? சரி. அடுத்தது வந்து இப்ப எங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க பத்தி சொல்றாங்க. சரியா? இப்ப ஹார்ட் டிஸ்க பத்தி ஓகே. சரியா? இப்ப இந்த ஹார்ட் டிஸ்க பத்தி இப்ப எங்களுக்கு சொல்லணும் தானே, நாங்க எந்த வகையான ஹார்ட் டிஸ்க வந்து எங்க பிசினஸ்க்கு வந்து தெரிவு செய்ய போறோம். அடுத்தது வந்து என்ன சொல்றது, ஹார்ட்வேர் வந்து யூஸ் பண்றோம். சாஃப்ட்வேர் எந்த வகையான சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்றோம். அப்ப ஹார்ட்வேர்னு சொன்னா வன்பொருள், சாஃப்ட்வேர்னு சொன்னா மென்பொருள்னு சொல்லி. நாங்க இந்த அசைன்மென்ட்க்கு ஒருக்கா போகணும்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்காக செய்யறதுக்காகத்தான் வந்து என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா கீழே சில இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க. பாருங்க, இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்காக வந்து இப்ப நாங்க லேப்டாப் வாங்கக்குள்ள அதாவது i5 i7 ப்ராசஸர் ஜெனரேஷன் எப்ப, அடுத்தது ரேம், அடுத்தது ஹார்ட் டிரைவ் என்ன மாதிரி இருக்கணும், ஸோ வைஃபை, யூஎஸ்பி, HDMI, 4GB கிராபிக் கார்டு, லாங் லைஃப் பேட்டரி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ரிக்யர்மெண்ட். அப்ப நாங்க ஒரு பிசினஸ்க்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்குறோம்னு சொல்லி சொன்னா அதுல ஹார்ட்வேர் என்னென்ன மாதிரியானது வாங்கணும், சாஃப்ட்வேர்ல வந்து என்னென்ன மாதிரியானது யூஸ் பண்ணணும்னு சொல்லி நாங்க இங்க கொடுத்திருக்க இந்த விஷயங்களை வந்து ரிஃபர் பண்ணி தான் நாங்க செய்யணும். அதே மாதிரி தான் வந்து இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னாலும் நாங்க என்ன விண்டோஸ் என்ன யூஸ் பண்றது, எக்ஸல் என்ன மாதிரியானது, கூகுள் சாஃப்ட்வேர் என்ன வகையான கூகுள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம், ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் என்ன மாதிரி இதுகள், அடுத்தது வந்து ஸ்டோரேஜ் என்ன மாதிரி, பிரிண்டர்ஸ் நாங்க எந்த பிரிண்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபுல்லா இப்ப பிசினஸ் பர்பஸ்க்காக தானே நாங்க இந்த கம்ப்யூட்டர் ஒன்று வாங்குறோம். ஸோ எங்களுக்கு பிசினஸ் பர்பஸ்க்காக இந்த ஐடி டெக்னாலஜி தேவைப்படுது, தகவல் தொழில்நுட்பம். ஸோ அந்த லேசர் பிரிண்டர் ஏதாவது யூஸ் பண்ணலாம். அடுத்தது இல்லாட்டி தெர்மல் பிரிண்டர் ஓகேயா. ஸோ அடுத்த டேட்டா கனெக்டிவிட்டி. ஸோ நாங்க டேட்டாவில் வந்து எப்படி ஃபைபர்லையா, ஃபைபர் ஆப்டிக் போர்டா, அப்படி இல்லாட்டி வயர்லெஸ் நெட்ஒர்க்கா, ஸோ இந்த மாதிரியான டேட்டா கனெக்டிவிட்டி எப்படி செஞ்சு கொள்றது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கெதர் பண்ணி தான் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இந்த முதலாவது கொஸ்டினுக்கான நாங்க ஆன்சர் செய்யணும். அப்போ முதலாவது வந்து நாங்க பார்ப்போம், ஹார்ட்வேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே. அப்ப இந்த ஹார்ட்வேர்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து எங்களால வந்து டச் பண்ணக்கூடியது, எங்களால வந்து தொட்டு உணரக்கூடியதை தான் வந்து நாங்க என்ன செய்றோம், ஹார்ட்வேர்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஹார்ட்வேர் வந்து இன்புட்டாவும் இருக்கும், அவுட்புட்டாவும் இருக்கும். சரியா? சோ மெயினா வந்து இந்த ஹார்ட்வேர்னு சொல்லி சொல்லக்குள்ள நாங்க என்னென்ன இருக்குன்னு சொன்னா பிரிண்டர் இருக்கு, கீபோர்ட், மவுஸ், மதர் போர்ட். ஸோ நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னா பிரிண்டர்ஸ்னா என்னது, கீபோர்ட்னா என்னதுன்னு சொல்லி கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சது. ஸ்பீக்கர் இருக்கு, வெப்கேம் இருக்கு, மானிட்டர், இது எல்லாமே வந்து ஹார்ட்வேரா இருக்கும். அப்ப நாங்க இந்த ஹார்ட்வேரை வச்சுக்கொண்டு எங்களுக்கு இங்க சொல்லி பாருங்க, பிரிண்டரை பத்தி கேட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து ஸ்கேன் மெத்தட வந்து கேட்டு இருந்தாங்க. ஸோ ரெம் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் பத்தி கேட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அங்க மென்ஷன் பண்ணணும் ஒன் பை ஒன்னா. சரி. அப்ப பாருங்க, முதலாவது பயனரினால் உள்ளிடப்படும் அல்லது தொகுதியினால் சேர்க்கப்படுகின்ற தரவுகளை வந்து பெற்று, பயனர்னா யாரு, இப்ப நாங்க இங்க வந்து பிசினஸ்க்காக யூஸ் பண்ற அந்த யூசர். சோ அந்த அவர் நாங்க சொல்லுவோம் அவரை வந்து யாரோ ஒரு பிசினஸ் பர்சனா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி யாரோ ஒரு
ஒரு பர்சன் பிசினஸ்க்காக யூஸ் பண்ண அந்த பர்சன் வந்து ஸோ அதுல இன்க்ளூட் பண்ணப்படுகின்ற தரவுகளை வந்து ரிசீவ் பண்ணி கொண்டு அந்த தரவுகள் மூலம் அந்த டேட்டா மூலம் வந்து அந்த யூசர்ஸால வந்து சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து ஏற்ப வந்து அந்த எல்லாமே முறை வழிப்படுத்துறது வாங்க முறை வழிப்படுத்தி ஒரு என்ன சொல்றது முறையான ஒரு கேதரா ஒரு 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 சரியா சோ அப்ப அவர் கொடுக்குற இன்ட்ரடக்ஷன் கேட்ப சரியா அந்த டேட்டா எல்லாம் கெதர் பண்ணி இயக்குற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மெஷின்ஸை தான் வந்து நாங்க என்ன சொல்றது கணனின்னு சொல்லி சொல்லுவோம் கம்ப்யூட்டர்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப அந்த கம்ப்யூட்டர் வந்து நாங்க பயன்படுத்தக்குள்ள வந்து நிறைய வகையான கம்ப்யூட்டர் இருக்கு அதாவது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னு சொல்லி சொல்லுவோம் ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர்னு சொல்லி இருக்கு ஒர்க் ஸ்டேஷன் பணிநிலை கணனின்னு சொல்லி இருக்கு சோ இப்ப இதெல்லாம் நான் வந்து இப்ப நான் உங்களுக்கு ஐடி படிப்பிக்க இல்லாத இந்த கம்ப்யூட்டர்லாம் என்னதுன்னு ஒன் பை ஒன் சர்வர் கம்ப்யூட்டர்னு சொல்லி இருக்கு மாடிக்கணினி லேப்டாப் கம்ப்யூட்டர்னு சொல்லி இருக்கு டேப்லெட் கம்ப்யூட்டர் ஸோ நோட் புக் கம்ப்யூட்டர் இப்படி நிறைய கம்ப்யூட்டர் வகை இருக்கு சரியா ஸோ இப்படி இருக்கும் பொழுது இப்போ நாங்கள் நார்மலா வந்து ஒரு பிசினஸை யூஸ் பண்றதுன்னு சொன்னா நாங்கள் நார்மலாவே எங்களுக்கு தெரியும் ஒரு லேப்டாப் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி சரியா அப்படி இல்லாட்டி செகண்ட் ஆப்ஷன் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் ஸோ இந்த ரெண்டையும் தான் வந்து நாங்கள் நார்மலா ஒரு பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றதா இருக்கும் சரியா அப்ப நார்மலாவே பாருங்க அப்ப நாங்க இங்க வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணணும் ஸோ இந்த இவங்க வந்து இப்ப இந்த பேக்கரி பிசினஸ் தானே செய்யறாங்க ஸோ ஆகவே இந்த பிசினஸ்க்காக வந்து மிக பிரதானமாக அதாவது மெயினா யூஸ் பண்ணக்கூடியது வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர்னு சொல்லி சொல்லலாம் அப்ப நாங்க லேப்டாப் கம்ப்யூட்டர்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து அதுலயும் பர்சனல் கம்ப்யூட்டர்னு சொல்லி இருக்கு மைக்ரோ கம்ப்யூட்டர் மினி கம்ப்யூட்டர்ஸ் இது எதுனாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி நீங்க இங்க யாராவது சொல்ல டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்க ஏன் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கான சஜெக்ஷனை வந்து முன் வைக்கணும் அதுக்கான நீங்க அந்த அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுக்கான ரீசனை முன் வைக்கணும் அப்ப பாருங்க நான் அதை பத்தி சொல்றேன் இது ஒரு சிறிய கணனி அதனால இது வந்து ஒரு தனிநபர் ஒரு பர்சனல் யூஸ்க்கு வந்து உதவக்கூடியதா இருக்கும் ஸோ இதை வந்து எங்கனாலும் யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும் இந்த லேப்டாப்பை சொல்லி ஆகவே வந்து இந்த பிசினஸை வந்து தொடர்ற இவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த மடிக்கணனி இந்த லேப்டாப்பை வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து ஈஸியா இருக்கும்னு சொல்லி மெயினா நீங்க அதை சொல்றீங்க சரியா ஸோ அப்ப இதை தேர்வு செய்யறதன் மூலம் வந்து பல்வேறு நன்மைகளை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அதன் மூலமா ஏற்படுற தொழில்நுட்ப பிரச்சனை இப்ப பாருங்க இப்ப இதே டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரா இருந்தா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஒரு ஒர்க் செய்யலாது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இதே லேப்டாப்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு அப்படி பிரச்சனை இல்லை சரியா ஸோ அதைத்தான் அங்கன்னு சொல்றாங்க அடுத்தது வந்து ப்ரொசஸர் அதைத்தான் முறை வழியாக்கின்னு சொல்லி சொல்றது ஓகே ஸோ சாரி நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன் இப்போ இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு ஈஸியா எங்க தேடிக்கொள்ளலாம்னு சொல்லி சொன்னா நான் வந்து டிரைவ்ல போட்டு வச்சிருக்கேன் கிரேட் 10 and 11 ஐடி புக் போட்டிருக்கேன் ஸோ அந்த ஐடி புக்ல வந்து நீங்க ஜஸ்ட் ஃபைண்ட கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாலே இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமா உங்களுக்கு இப்போ இந்த ப்ரொசஸரை பத்தி தேவைன்னு சொன்னா ஃபைன் கொடுத்து ப்ரொசஸர்னு சொல்லி சர்ச் பண்ணா வரும் ஸோ நீங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே போடலாம் ஸோ நீங்க வந்து தகவல் தொழில்நுட்பம் படிக்கிறதுக்காக வந்து நீங்க கண்டிப்பா வந்து புக்ல அதாவது வந்து இப்ப தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவத்துல வந்து இந்த விஷயம்
இல்லாமலாம் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து எந்த சோர்சஸ்ல இருக்குன்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம நீங்க எல்லாரும் லெவல் 3ல வந்து ஐடி படிச்சிருப்பீங்க. ஸோ ஐடி புக் உங்கள்ட்ட இருந்தாலுமே வந்து இந்த அசைன்மெண்ட்டை வந்து பர்ஃபெக்ட்டா செஞ்சு கொள்ள முடியும். சரியா? ஸோ ஐடி புக்கையும் ரிஃபர் பண்ணுங்க. உங்களோட கேம்பஸ் ஐடி புக்கையும் ரிஃபர் பண்ணுங்க. சரியா? அது இல்லாம வந்து நார்மலா வந்து இது வந்து காமன் கொஸ்டின். ஸோ சரியா உங்களுக்கு வந்து நீங்க படிக்கிற ஐடி அதாவது வந்து இந்த சப்ஜெக்ட் புக்ல வந்து பெருசா எதுவும் சொல்லி இருக்க மாட்டாங்க. அடுத்தது ப்ரொசஸர். இத நாங்க சொல்றது வந்து சிபியூன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதாவது வந்து இது வந்து ஹியூமன் பிரெயின் போல தான் வந்து கணனிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ப்ரொசஸர்ஸ்னு சொல்ற விஷயம். சரியா? ஸோ இதுதான் வந்து டேட்டாவல வந்து சரியா கெதர் பண்ணி ஈஸியா என்ன சொல்றது? அது மட்டும் இல்லாம ரொம்ப விரைவாக அதாவது வந்து நல்ல ஸ்பீடா வந்து தேவையான விஷயங்கள வந்து எங்களுக்கு வந்து கெதர் பண்ணி குடுக்குது. சரியா? அப்ப நாங்க கணனிய பொறுத்தளவுல இப்ப கம்ப்யூட்டர பொறுத்தளவுல வந்து இது இந்த ப்ரொசஸர் ஸ்பீட வந்து நாங்க எதுலன்னா ஹெர்ட்ஸ்ல மெகா ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். பாருங்க 1000 மெகா ஹெர்ட்ஸ் ஈக்குவல் டூ 1 ஜிகா ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப நாங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த ப்ரொசஸர் எல்லாமே செக் பண்ணணும். சரியா? அப்ப நாங்க இந்த முறை வழியாக்கிய வந்து இன்டர்னல் அதாவது வந்து அட்வான்ஸ் மைக்ரோ டிவைஸ் Apple போன்ற பல்வேறு நிறுவனங்கள் வந்து தான் உற்பத்தி செய்யுது. பொதுவா வந்து நாங்க இந்த இன்டெல் முறை வழியாக்கி தான் சிறந்ததுன்னு சொல்லுவோம். பாருங்க HP லேப்டாப் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்டெல்னு சொல்லி போட்டே இருப்பாங்க. சோ நீங்க வந்து இப்ப கம்ப்யூட்டர் ஒண்ணு வாங்கக்குள்ள இந்த ப்ரொசஸரை பார்க்கணும். இன்டெலா இருக்கான்னு சொல்லி சரியா இன்டெல்னு சொன்னா ஓகே அந்த கம்ப்யூட்டர் வந்து HP கம்ப்யூட்டர் ஓகே நல்லன்னு சொல்லலாம். அப்ப பாருங்க இந்த முறை வழியாக்கி இந்த ப்ரொசஸர் வந்து நல்லா என்ன சொல்றது இந்த முறை இந்த ப்ரொசஸர் ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து ஒரு அலகு நேரத்துல அதாவது ஒரு மினிட்ல வந்து பல்வேறு தரவுகள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் சேர்த்திறனாகன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முறை வழியாக்கி இருக்கும் பொழுது வந்து அத வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா இந்த மைய முறை வழி அதத்தான் நாங்க சொல்றது வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியூன்னு சொல்றோம். அதுக்கேற்ப வந்து தெரிவு செஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சோ இது வந்து கணனிகளோட கோர் அளவுன்னு சொன்னா இப்ப நாங்க படிச்சிருக்கோம் லேப்டாப் எடுத்துக்கொண்டா i5 அதாவது வந்து கோர் i5 கோர் i3ன்னு சொல்லி இந்த கோர் i7 கோர் i9 சொல்லி இருக்கு. சோ இந்த கோர் i5 i7 i9 கேட்ப தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த ப்ரொசஸர் வந்து இருக்கு. சரியா? அதாவது அந்த இன்டர்னல் ப்ராசஸ்ல வந்து இந்த கோரை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த சென்ட்ரல் இந்த ப்ராசஸர் வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவாங்க. i3ன்னு சொன்னா ஓரளவு அந்த ப்ராசஸர் ஸ்பீட், i5ன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட், i7 இன்னும், i9 அப்படி ஸ்பீடா இருக்கும். அப்ப பாருங்க நான் இப்ப இதுக்கு வந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறேன். சோ எங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் நான் இப்படி எல்லாம் பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கான ரீசன் என்னதுன்னு சொன்னா உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து சொல்லிடலாம் வித் பேசிக் ஸ்பெசிஃபிக் வித் த சூட்டபிள் பாருங்க the further necessary explain whether to give the hardware specific the purpose justify the meaning of the requirement further necessary recommend related hardware and software with basic specification with the suitable justification. அதாவது வந்து suitable justification வந்து கொடுக்க சொல்லும் பொழுது வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணலாம். பாருங்க இப்ப வந்து 7 ஜெனரேஷன் எடுத்துக்கொண்டா இப்போ 8 ஜெனரேஷன் 9 ஜெனரேஷன்லாம் இருக்கு. 7 ஜெனரேஷன்ல கோர் ஐ சிஸ்டம் வந்து அது இன்டர்னல் கோர் i5 அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீட் பாருங்க. ஸோ அந்த ஐகோரை பத்தி ஃபுல்லாவே வந்து சொல்லி இருப்பாங்க. ஸோ இது வந்து எத்தனை மெகா ஜிகா ஹெர்ட்ஸா இருக்கும், இது எவ்வளவு ஃபாஸ்டரா இருக்குன்னு சொல்லி இது எல்லாமே ஸ்பீட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்ப நாங்க வந்து அந்த பிசினஸ் செய்யறவருக்கு வந்து நாங்க சொல்றோம் நீங்க 7 ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் எடுங்க. 7 ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் எடுக்கக்குள்ள வந்து இந்த சொல்ற மாதிரி நீங்க இந்த இன்டர்னல் i5 i7 ப்ராசஸா எந்த ஜெனரேஷன்ல எடுக்கணும்னு சொல்லி அவருக்கு நாங்க அதை மென்ஷன் பண்றோம். ஓகே சரி. அடுத்தது வந்து ரெண்டம் மெமரி அதாவது ரெம்னு சொல்றது. அப்ப ரெம்னு சொல்லக்குள்ள வந்து பாருங்க இந்த கணனி தொழில்படும் பொழுது வந்து தரவுகள் மற்றும் அறிவுறுத்தல் தகவல்கள் வந்து தற்காலிகமா அதுதான் ரெண்டம்லி அதாவது வந்து தற்காலிகமா வந்து சேமிச்சு வைக்கிறது தான் ரெண்டம். அப்ப பாருங்க 1024 மெகாபைட் வந்து 1 ஜிகாபைட். இது நாங்கெல்லாம் கம்ப்யூட்டர் ஐடி படிக்கக்குள்ள வந்து ஓ லெவல்ல ஏ லெவல்ல எல்லாம் ஐடி படிக்கக்குள்ள நாங்க படிச்சிருக்கோம். அப்ப
இந்த தேக்க சாதனம்னு சொல்லும் பொழுது வந்து இந்த டிரைவ், அதாவது வந்து இந்த டேட்டாங்களை வந்து என்ன சொல்ற டிரைவ் பண்ணி வச்சு, அதாவது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிறது வந்து அது வந்து ஒன்றுக்கொன்று வேறுபடும். ஸோ ஹார்ட்வேர், ஸோ அந்த இந்த இந்த மெகாபைட் ஜிகாபைட் கம்மி வந்து அந்த டேட்டா வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிறது வந்து டிஃபரெண்ட் ஆகும். அப்ப இந்த ரெண்டம் எஸ்எஸ் மெமரின்னு சொல்லக்குள்ள வந்து 1 தொடக்கம் 64 ஜிகாபைட் வரை காணப்படுது. சரியா? ஸோ இதை வாசிக்கும் பொழுது அப்படி இல்லாட்டி வந்து நாங்க வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த டைம், அதாவது வந்து இந்த வாசிக்கும் பொழுதுன்னு சொன்னா இப்போ ஒரு ரெக்கார்டை வந்து ரீட் பண்ணி கெதர் பண்ணி அதை எடுத்துக்கொள்றதுக்கான எடுத்துக்கொள்றதுக்கு வந்து ஒரு டைம் ஒன்று எடுக்கும்னு சொல்றாங்க. ஓகே, சரி. இப்ப பாருங்க, எங்களுக்கு வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த 8 GB RAM யூஸ்னு. அதாவது 4 GB வந்து விண்டோஸ் மற்றும் க்ரம் போன்ற பயன்பாட்டிற்கு சிறந்தது. 8 GB மேலும் பொதுவான ஃபைல் பணி செயல்முறை, அதாவது விண்டோஸை தான் பணி செயல்முறைன்னு சொல்றது. இந்த மேக் ஓஎஸ் சொன்னா எங்களுக்கு இங்க கொடுத்தே இருக்காங்க வந்து இந்த மேக் ஓஎஸை பத்தி இங்கே மென்ஷனே பண்ணி இருக்கிறாங்க. சரியா? அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை பத்தி. ஸோ அதுகளுக்கு வந்து இந்த கேமிங் என்ட்ரி லெவல்கெல்லாம் வந்து இந்த 8 GB தான் சிறந்ததுன்னு சொல்லி நாங்க ஜஸ்டிபிகேஷன் வந்து கொடுக்கணும். அப்ப இந்த தரவு தேக்க கொள்வனும் இந்த கோர் i5 CPU வந்து 1 மினிட்ல வந்து, அதாவது 1 மினிட் அண்ட் 12 செகண்ட்ல வந்து, அதாவது 16 செகண்ட் பாஸ்ட்ல வந்து எவ்வளவு எவரேஜா வந்து 1.28 கேட்டகரி, அதாவது வந்து டேட்டா வந்து கெதர் பண்ணுதுன்னு சொல்லி நாங்க சொல்றோம். ஸோ சரியா? ஸோ இதைத்தான் அதை சொல்றாங்க. அடுத்தது வந்து ஹார்ட் டிஸ்க். சரியா? அந்த ஹார்ட் டிஸ்கை பத்தி தான் வந்து இங்க இந்த 1 TB ஹார்ட் டிரைவ்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தரவு தகவல்லாம் நிரந்தரமா வந்து, அதாவது வந்து பெர்மனண்டா வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு கொள்றதுக்கு வந்து அந்த மென்பொருளை நிறுவுறது, மென்பொருள்னு சொன்ன சாஃப்ட்வேரை வந்து நாங்க கண்டிப்பா வந்து நிறுவனங்கிறது. ஸோ அதுக்காக வந்து பயன்படுத்துறது தான் இந்த ஹார்ட் டிஸ்க்னு சொல்லி சொல்றது. அப்ப இந்த ஹார்ட் டிஸ்கை பொறுத்தளவுல வந்து தரவுகள் தகவல்களை வந்து வாசிக்கிறதும் அதை எழுதுறதும் வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா பயனருக்கு வந்து இயலும், அதாவது யூசருக்கு வந்து முடியும். ஸோ இதை வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா ரீடிங் மெமரின்னு கூட நாங்க சொல்லுவோம். சரியா? ஸோ இதோட கொள்திறன் கெப்பாசிட்டி எவ்வளவுனா 250 GB வந்து 4 டெராபைட்னு சொல்லி டெராபைட் இடையில 250 ஜிகாபைட்டுக்கும் 400 டெராபைட்டுக்கும் இடையில வந்து காணப்படும் சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த 1 terabyte to is a big 500 GB சொல்லி சொல்றாங்க. அப்ப இத வந்து ஆல்சோ roughly the twice expensive, இது வந்து எக்ஸ்பென்சிவ்னு சொல்றோம். ஸோ நாங்க கொஞ்சம் ஜஸ்டிஃபை கொடுக்கக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்களும் கொடுக்கணும். we get the hard drive 1 TB is the absolutely reasonable if we get SSD even the 500 GB the probably okay. ஸோ அதாவது எங்களுக்கு தேவையான இந்த 1 GB வந்து நாங்க இதுதான் எங்களுக்கு நல்லோம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். அடுத்தது வந்து வயர்லெஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லி, அதுதான் வைஃபைன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ அப்ப இந்த வைஃபையை பொறுத்தளவுல வந்து பாருங்க, நாங்க வந்து பௌதீக பொருட்களை பயன்படுத்தாமல் சைகைகளாக, அதாவது தரவுகளை வந்து இப்ப டேட்டால வந்து என்ன சொல்றது மூவபிள் பண்றதை தான் வந்து நாங்க அந்த வயர்லெஸ்ன்னு சொல்லி சொல்லுது. நார்மலாவே வந்து வயர்லெஸ்ன்னு சொல்லி சொல்லக்கூடாது. எதுவுமே, அதாவது வயர் கேபிளிங் எதுவுமே இல்லாம வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது, அதாவது இப்ப இன்டர்நெட் கனெக்ஷன் அந்த மாதிரி. இன்று வரை கணினி வலையமைப்புல வந்து பிரசித்தி ஊடமாக அந்த வைஃபை, அதை வந்து நாங்க 8 பின் கூட நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப இது மடிக்கணினிகளுக்கு வந்து இந்த லேப்டாப் நாங்க சொல்லிட்டாங்க லேப்டாப் தான் வாங்க போறோம்னு சொல்லி, லேப்டாப்க்கு வந்து ஈஸியா அண்ட் ஸ்பீடா வந்து என்ன செய்யணும், கனெக்ஷனை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லி சொல்றோம் இந்த வைஃபை. அப்ப இந்த கணனி வலையமைப்பை வந்து நாங்க தொடுக்கும் பொழுது சாதனங்கள்ல வந்து வைஃபை வந்து, அதாவது வந்து கணனிகளுக்கான வடங்கள்னு சொல்லி சொன்னா அதாவது இல்லாத நெட்வொர்க்கை வந்து உருவாக்குறது வந்து அவசியம்னு சொல்லி சொல்றாங்க இந்த வைஃபை. அதாவது இல்லாத சொன்னா ஒரு டேட்டா வந்து ஒரு இடத்துல போயிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து போறது, அதுதான் இல்லாத வடங்க. அதாவது அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. டிரெக்டா வந்து அதுக்கான நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகணும். அப்ப மூலமானு சொன்னா இப்போ ஒரு இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அந்த டேட்டா வந்து அங்க கெதர் ஆகி இன்டர்நெட் கெதர் ஆகி வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. சோ சரியா? அடுத்தது இவ்வைஃபை மூலம் கணனி வலையமைப்புகளை உருவாக்க முடியும். இடதுரி பரப்பு வலையமைப்பு, அதைத்தான் நாங்க லோக்கல் ஏரியா நெட்வொர்க், இது வந்து லேன் வேன் மேன்னு சொல்லி எல்லாம் இருக்கு. சரியா? ஸோ நார்மலாவே வந்து நாங்க வந்து இந்த லேன் நெட்வொர்க்கை யூஸ் பண்றது வந்து ஓகே, இப்போதைக்கு நாங்க ஜஸ்ட் பண்ணோம். சரி, ஒரு பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்குள்ள தான் அதாவது வேர்ல்ட் வைட்
நெட்வொர்க்கை வந்து கிரியேட் பண்ணும். இப்போதைக்கு வந்து இவருக்கு இந்த வைஃபை மூலமா வந்து லேர்ன் ஏரியா நெட்வொர்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லலாம். இன் ஃபியூச்சர்ல வந்து இவருக்கு வேர்ல்ட் வைட் நெட்வொர்க் வந்து யூஸ் ஆகும்னு சொல்லி நீங்க அங்கே மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது வந்து யூஎஸ்பி பாருங்க 2.0 ஓ 3.0 யூஎஸ்பியை வந்து யூனிவர்சல் சீரியல் பஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அகில தொடர் பாட்டைன்னு சொல்லி சொல்லுவாங்க. பாட்டு அகில தொடர் பட்டைன்னு நான் நினைக்கிறேன். சரியா? இது வந்து என்னன்னு சொன்னா இப்ப நாங்க வந்து இந்த யூஎஸ்பியில வந்து என்ன செய்வோம், அதாவது எங்களுக்கு தேவையான விஷயங்களை எங்க வேணாலும் வந்து விரைவாக வந்து என்ன சொல்றது பாக்குறதுக்காக வந்து என்ன செய்யறதுன்னா ஈஸியா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அதாவது தரவு பரிமாற்றம் டேட்டா வந்து ஒரு கேபிள்ல இன்னொரு கேபிளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்றதுக்கு, அடுத்தது வந்து சார்ஜிங் பண்ணி கொள்றதுக்கு, அடுத்தது வந்து நாங்க வேறு உபகரணம் இப்போ பாருங்க போனோட கனெக்ட் பண்ணி அந்த டேட்டா கேபிளை யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு யூஸ் பண்ண இப்போ ஒரு பிசினஸ்க்காக வந்து இந்த டேட்டா கேபிள் வந்து கூட ஒரு யூஸ் பண்ண முடியும். ஓகே எனக்கு வந்து போன்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை நான் இந்த லேப்டாப் ஆஃபீஸ் லேப்டாப்க்கு யூஸ் பண்ணி கொள்ளணும். 1 minute.
சாரி. ஓகே. ஸோ அப்போ சரியா, அப்ப அந்த யூஎஸ்பியை வந்து நாங்க யூஸ் பண்றது அதுக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்ப இந்த பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் வந்து இந்த மடிக்கணினியோட இந்த லேப்டாப்போட வந்து யூஎஸ்பியை வந்து நாங்க இந்த எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணலாம், சாதனங்களுக்கு வந்து பயன்படுத்த முடியும்னு சொல்லலாம். அதாவது பிரிண்டர் கனெக்ட் பண்ண யூஎஸ்பியா இருக்கலாம், ஸ்கேனரா இருக்கலாம், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கா இருக்கலாம், பென் டிரைவ், மெமரி கார்டு, கீபோர்ட், இது எல்லாத்துக்குமே வந்து தேவைன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாருங்க, when comparing 2.0 and 3.0 there are few major difference. First, transfer rate USB 2.0 offer the transfer rate 400 Mbps னு சொல்லி 3.0 4.8 gigabytes, that's a 10 times faster னு சொல்றாங்க. ஸோ அது ரெண்டுக்கும் இடையில டிஃபரெண்ட் சொல்லிட்டு இது ரெண்டுல ஏதாவது ஒன்றுனாலும் அவருக்கு சூஸ் பண்ண முடியும்னு சொல்லி நாங்க அதை மென்ஷன் பண்றோம். ஓகே, சரி. அடுத்தது வந்து HDMI, அதாவது ஹையர் டெஃபினிஷன் மல்டிமீடியா டிஃபைன்டு மல்டிமீடியா இன்டர்பேஸ்னு சொல்லி HDMI கேபிள். ஸோ எங்களுக்கு அசைன்மெண்ட்ல அடுத்தது கேட்டிருக்கிறது வந்து HDMI பத்தி தான் சொல்லி. அப்ப கணனியை வந்து அதோட இருக்கிற மற்ற பார்ட்ஸ் எல்லாம், அப்படி இல்லாட்டி வேறொரு லேப்டாப்பையோ வந்து வேறொரு கம்ப்யூட்டரோ என்ன சொல்றது வேறொரு அந்த ப்ரொஜெக்டரையும் நாங்க இணைக்கிறதுக்காக பயன்படுற போர்ட்ஸை தான் வந்து நாங்க இந்த HDMI கேபிள்ஸ் கூட நாங்க நார்மலா யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்லி ரெண்டுமே இருக்கு. ஸோ நார்மலா வந்து இது வந்து கணனியில, அதாவது வந்து மதர் போர்டோட தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நாங்கள் கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துக்கொண்டா மதர் போர்டோட, இப்போ லேப்டாப்லேயும் வந்து சைடில் வந்து கண்டிப்பாக இந்த யூஎஸ்பி கேபிள் அட்டாச் பண்ணுறது இருக்கு. சாரி, இந்த HDMI கேபிள். அதே மாதிரி யூஎஸ்பிக்கு வேறையா, டொங்கலுக்கு வேறையா, ஸோ மைக்ரோ அதாவது இயர்ஃபோனுக்கு வேறையா ஒவ்வொரு போர்ட் காணப்படுது. சரியா? அப்ப அடுத்த இந்த பல்லுடகேரின்னு சொல்லி சொன்னா நாங்க சொல்றது இந்த மல்டிமீடியா ப்ரொஜெக்டரை வந்து சொல்றது. ஸோ அந்த தொலைக்காட்சிக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒளிபெருக்கி, அதாவது நாங்க சொல்ற ஸ்பீக்கர், ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து அதாவது வீடியோ ஆடியோஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நாங்க இந்த HDMI கேபிளை வந்து கனெக்ட் பண்ணி வந்து நாங்க தேவையான விஷயங்களை வந்து செஞ்சு கொள்ள முடியும். சரியா? ஸோ அப்போ இந்த பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் வந்து இந்த மடிக்கணினி, அதாவது லேப்டாப்பை யூஸ் பண்ணக்குள்ள இந்த HDMI ஊடாக வந்து மல்டிமீடியா அதாவது பயன்படுத்துற மூலம் வந்து நாங்க ஏதாவது இப்போ பிசினஸ் வந்து அனலைஸ் பண்ற டேட்டாவை பார்த்துக்கொள்றதோ, அப்படி இல்லாட்டி எங்களுக்கு பிசினஸ் சம்பந்தமா ஏதாவது தேவையான விஷயங்களை வந்து நாங்க இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காகவோ எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நீங்க ஜஸ்டிஃபை பண்ற விஷயத்த கொஞ்சம் நீங்க இப்படி ஹைலைட்டா காட்டினா பெட்டரா இருக்கும். அடுத்தது வந்து இப்ப HDMI கேபிள் முடிஞ்சோன்னு வந்து நாங்க இதுல வந்து இருக்கிறவங்களால, அதாவது இப்ப நான் இதுல 4GB கிராபிக் கார்டை பத்தி சொல்லல. அடுத்தது வந்து இங்க வந்து இந்த என்ன சொல்றது இந்த ஜிபி சாலிட் ஸ்டேட் டிரைவ் SSD பத்தி நான் பெருசா சொல்லல. ஸோ நீங்க அதுகளையும் சொல்றதுனாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்தது வந்து லைட் பேட்டரி, அதாவது வந்து 2 hours மினிமம்னு சொல்லி சொல்றாங்க. இது என்னதுன்னு சொல்லி சொன்னா நான் ஒரு பேட்டரி சார்ஜஸ் வந்து மேக்சிமம் வந்து, அதாவது வந்து மினிமம் ஆக குறைஞ்சது 2 hour ஃபுல் சார்ஜ் போடுறது வந்து, அதாவது லேப்டாப்போட வந்து மெயின் இம்பார்ட்டன்டானது அந்த பேட்டரி. சரியா? இது வந்து மின்கலம் சக்தி வாய்ந்தது, அதாவது நல்ல பவரேஜ் உள்ளதா இருக்கணும். ஸோ வந்து இது வந்து பிசினஸ் மேன் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்றதால வந்து நல்ல ஒரு பேட்டரியை வந்து லேப்டாப்ல வந்து இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்போ அந்த டைமுக்கு வந்து சார்ஜ் போடணும். ஸோ இப்போ லேப்டாப் வந்து கடைசியா மட்டும் இருக்கக்கூடாது, அதாவது ஷட் டவுன் ஆகுற லெவல் வரைக்கும் சார்ஜ் போடாம இருக்கக்கூடாது. சார்ஜ் போட்டு ஃபுல் கம்ப்ளீட் ஆகணும்னு திரும்ப அதை நாங்க ரிமூவல் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க இதுக்குள்ள சொல்ல முடியும். சரியா? ஸோ பொதுவா வந்து இந்த லேப்டாப்பை பொறுத்தளவுல வந்து பேட்டரிக்கு வந்து 1 year வாரண்டி தான் கொடுப்பாங்க. சரியா? 1 year வாரண்டி தான். Consider the high capacity within the manufacturer specification we made to replace our original battery within the 1 hour watt hour hour ரேட்டிங். ஸோ அதாவது வந்து வோல்டேஜை வந்து சொல்லணும், எவ்வளோ வோல்டேஜ் ரேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்குள்ள இன்னொரு பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி அப்போ நாங்கள் சொல்லுவோம் தானே, இந்த ஆப்பிள் ஃபோன்ல எல்லாம் வந்து அப்போ அந்த அதாவது வந்து ஒரு டைம்ல அந்த ஃபோன் இல்லாட்டி சார்ஜர் இல்லாட்டி திரும்ப வாங்குறது வந்து குவாலிட்டி இருக்காதுன்னு சொன்னோம். அந்த மாதிரி தான் இந்த லேப்டாப்பை பொறுத்தளவுலையும் இந்த பேட்டரிஸ் அது இதெல்லாம் யூஸ் பண்றது. ஓகே, அடுத்தது வந்து வலையமைப்பு ஊடகங்கள், அதுதான் இன்டகிரேட்டட் அதாவது இன்டகிரேட்டட் யூஎஸ்பி வயர்லெஸ் நெட்வொர்க்கிங்னு சொல்லி சொல்றது. சரியா? கணனி வலையமைப்புகளை நெட்வொர்க்கை இணைக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த
மீடியாஸை தான் சொல்றது இன்டகிரேட்டட் ஓ யூஎஸ்பி வயர்லெஸ் நெட்வொர்க்கிங்னு சொல்லி. அதாவது வந்து நாங்க இது வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து மாத்திரம் தான் நாங்க, அதாவது வாங்க அவருக்கு வந்து சொல்றாரு எங்க
சாரி. ஓகே. ஸோ அப்போ வந்து நாங்க ஓகே. அப்ப வந்து நாங்க இங்க பார்க்கணும் அடுத்தது வந்து, ஸோ இந்த அதாவது சிஸ்டம் அப்டேட், மாடிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து நாங்க இந்த இன்டகிரேஷனோ, இந்த யூஎஸ்பி வயர்லெஸ் நெட்வொர்க் மூலமா எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். அது மூலமா வந்து நாங்க அந்த சிஸ்டத்த வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது, நாங்க அப்லோட் பண்ணிக்கொள்றதுக்கான சிஸ்டம் அப்டேட் பண்ணிக்கொள்றதுக்கு, மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு எல்லாமே வந்து இந்த யூஎஸ்பி அதாவது வந்து நாங்க சொல்ற இந்த இன்டகிரேட்டடோ, யூஎஸ்பி வயர்லெஸ் நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது மட்டும் இல்லாம வந்து இது வந்து கம்ப்யூட்டருக்கான கனெக்ஷன் நெட்வொர்க்கிங்கையும் வந்து இது அதாவது ரவுட்டர் மாடர்ன் ஸோ அந்த மாதிரியான அந்த மாதிரியான நெட்வொர்க் சுவிட்ச் அதுகளோட வந்து கனெக்ட் பண்ணி தான் வந்து நாங்கள் இதை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதுகளை தான் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அடுத்தது வந்து இந்த யூஎஸ்பி வயர்லெஸ் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்ல முடியும் எங்களுக்கு. ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ மடிக்கணினியோட வந்து எங்கள் லேப்டாப்போட இணைச்சு பயன்படுத்த முடியும். ஸோ இந்த நெட்வொர்க் இருக்கிற இடத்துல வந்து எங்கேனாலும் நாங்கள் கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அப்போ இந்த பிஸ்னஸ் இதுக்கு பர்பஸ்க்காக வந்து நாங்கள் ஏதாவது ஒரு மீட்டிங் போகிறோம் அப்படி என்று சொல்லி சொன்னாலும் வந்து நாங்கள் இதை கொண்டு போக முடியும். சரியா? ஸோ இந்த வலையமைப்புகளை பயன்படுத்த பேசிக்கான ஆப்ஜெக்டிவ் தான் என்னதுன்னு சொல்லி சொன்னால் மின்னஞ்சலுக்காக டாக்குமெண்ட்ஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் ஸோ சாஃப்ட்வேர் யூசேஜ்க்கு அந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்காக ஸோ இதுகளுக்காக தான் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ சரியா? ஸோ இது வந்து பிஸ்னஸ் மேன்ஸ்னால பிஸ்னஸ் பர்பஸ்னால வந்து அந்த என்ன சொல்கிறது சந்திர சிச்சுவேஷன் கம்மியை வந்து வெவ்வேறு சிச்சுவேஷன் கம்மியை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்லலாம். ஓகே. ஸோ இதுகள் தான் வந்து இங்கே சொல்ல வேண்டிய விஷயம். இது இல்லாமல் வந்து ஓகே. சரியா? இது வந்து என்ன சொல்றது? அதாவது வந்து இப்ப நாங்க வாரண்டிய பத்தி வேற உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு சொன்னா, இங்க நான் வாரண்டிய பத்தி பெருசா கேட்டில்ல. ஸோ அந்த விஷயங்கள வந்து சொல்லலாம். ஸோ மானிட்டர்ஸ் ஓகே. விண்டோஸ் அ பிரிண்டர் டேட்டா கனெக்டிவிட்டி ஓகே. மானிட்டர்ஸ பத்தி இங்க வந்து பெருசா எதுவுமே கேட்டில்ல. ஸோ அதனால மானிட்டர்ஸ பத்தி நாங்க இங்க வந்து சொல்ல தேவையில்ல. அ ஸோ இந்த மாரியான பேசிக் விஷயங்கள வந்து நீங்க அங்கன சொல்லணும். சரியா? சரி. இப்ப இது முடிய அடுத்தது வந்து நாங்க இங்க என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, ஓகே. நான் இப்ப இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அண்ட் சாஃப்ட்வேர்க்கும் ரிமூவபிள் ஸ்டோரேஜ் ஆப்ஷனலுக்கு வர முன்னுக்கு வந்து நான் இந்த பிரிண்டருக்கு வாரேன். ஓகே. பிரிண்டர்ஸ பொறுத்தளவுல வந்து, இந்த கணனியின் தரவுகள் அறிவுறுத்தலுக்கு அமைய வந்து, அதாவது வந்து நாங்க என்ன செய்றதுன்னு சொல்லி சொன்னா, தற்காலிகமாவோ, நிரந்தரமாகவோ, அதாவது வந்து டெம்பரரியாவோ, பெர்மனன்ட்டாவோ வந்து நாங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு பிறகு அத வந்து ஹார்ட் காப்பி பெறுறதுக்காக, அதாவது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியா பெறுறதுக்காக வந்து தான் இந்த பிரிண்டர்ஸ் வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப இந்த பிரிண்டர்ஸ்ன்னு வந்து சொல்லும் பொழுது வந்து ரொம்பவே வந்து டெக்னாலஜியோட வந்து வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வந்துருச்சு. சரியா? ஸோ பிரிண்டர வந்து நாங்க 2 வகையா பிரிக்கிறோம். அதுதான் இம்பேக்ட் பிரிண்டர், நான் இம்பேக்ட் பிரிண்டர். அதாவது அழுத்த அச்சுப்பொறி, அழுத்த அச்சுப்பொறின்னு சொல்லி 2 வகையில பிரிக்கிறோம். சரியா? அப்ப அதுல வந்து எங்களுக்கு வந்து மெயினா வந்து இங்க சொல்லியிருக்கிற பிரிண்டர் தான் லேசர் பிரிண்டர் அண்ட் த த்ரெமெட்டல் பிரிண்டர்ன்னு சொல்லி. அப்ப லேசர் பிரிண்டர்னு அச்சுப்பொறின்னு சொல்லி சொன்னா, அது வந்து நன் இம்பேக்ட் பிரிண்டர்க்குள்ள தான் வருது. அடுத்தது வெப்ப அச்சுப்பொறிய தான் வந்து இந்த த்ரெட் மெட்டல் பிரிண்டர்ன்னு சொல்லி நாங்க சொல்றோம். ஓகே. ஓ ஓகே. ஸோ அப்ப அந்த பிரிண்டர பார்க்கக்குள்ள வந்து நாங்க கண்டிப்பா வந்து என்ன சொல்றது? எங்களுக்கான அதாவது வந்து இப்பயெல்லாம் வந்து ரொம்பவே வந்து யூஸ் பண்றது தான் இந்த மல்டி ஃபங்ஷன் பிரிண்டர், இன்க்ஜெட் பிரிண்டர்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதுல வந்து ஸ்கேனர் பண்ணிக்கொள்ள, பிரிண்ட் பண்ணிக்கொள்ள, பெக்ஸ் பண்ணிக்கொள்ள, ஸோ எக்கச்சக்கமா இருக்கு. நார்மலா வந்து ஆஃபீஸ்ல வொர்க் பண்றவங்களுக்குலாம் தெரியும். அத வந்து நாங்க 3 இன் 1 பிரிண்டர்ன்னு கூட நாங்க சொல்லுவோம். சரியா? ஸோ இது வந்து தற்காலிகமா எல்லா இடங்கள்லயும் வந்து யூஸ் பண்ணக்கூடியது தான். பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் வந்து இது யூஸ் பண்றது தான். சரியா? ஸோ இந்த இந்த பிரிண்டர்ஸ்க்கு வந்து நாங்க இந்த இங்க் பாட்டில் பெரிய இங்க் பாட்டில் இருக்கு. அப்படி இல்லாட்டி டஸ்ட் மைன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுதான் காணப்படுது. ஸோ அந்த
பெரிய அந்த துவாரத்தினூடாக அந்த நோசல்ஸ் ஊடாக வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா குறித்த ஆவணம் அச்சிடப்படும். சரியா? ஸோ அதுக்காக வந்து இப்ப நாங்க வந்து நார்மலா யூஸ் பண்றது வந்து என்ன சொல்றது, இந்த பிரிண்டர்ஸ் வந்து யூஸ் பண்றான்னு சொல்லி. ஸோ இங்க லேசர் பிரிண்டரை பத்தி சொல்றனால நாங்க லேசர் பிரிண்டர்னா சொன்னா அப்ப நார்மலா வந்து பிரிண்டர் ஓகே பாருங்க, இந்த லேசர் பிரிண்டர்னு சொல்லி இருக்கு. அடுத்தது வந்து த்ரெட்மெல் பிரிண்டர்னு சொல்லி இருக்கு. சரியா? லைன் பிரிண்டர், டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், லேசர் பிரிண்டர். பாருங்க லேசர் பிரிண்டர்ஸ்க்கான உதாரணம். ஸோ இது வந்து நார்மலா வந்து பாருங்க இந்த லேசர் பிரிண்டர்ல வந்து இந்த ட்ரைட் இங்க் தான் அதாவது கார்ட்ரேஜ் தான் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கார்ட்ரேஜ் இருக்கு பெரிய சைஸ் சின்ன சைஸ்ல. ஸோ அந்த கார்ட்ரேஜ் தான் போடுவாங்க. இது வந்து கலர்ஸ்லயும் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்லயும் சொல்லி இருக்கு. ஸோ எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ இதை வந்து இந்த ஓப்பன் பண்ணிட்டு இந்த கார்ட்ரேஜை வந்து போடுறது தான் இது கார்ட்ரேஜ். இது வந்து லேசர் பிரிண்டர். சரியா? ஸோ நாங்க ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்ன அந்த பிசினஸ்ல. ஸோ எங்களோட பிசினஸ் வந்து எப்படிப்பட்ட பிசினஸ், ஸோ நாங்க என்ன மாதிரியான பிரிண்டர் இப்போ நார்மலா இப்போ பிசினஸ் எடுத்துக்கொண்டா ஒரு இன்வாய்ஸ் ஒன்று பிரிண்ட் அவுட் போட, அப்படி இல்லாட்டி ஏதாவது பில் ஒன்று பிரிண்ட் போடுறதுக்காக தேவைப்படும் இந்த பிரிண்டர். சரியா? ஸோ இதுகள் தான் இந்த கார்ட்ரேஜை யூஸ் பண்ணி அப்போ இந்த கார்ட்ரேஜ் வந்து எவ்வளவு வரும், ஸோ இந்த கார்ட்ரேஜ் எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் இந்த ஐடி படிச்சு இருந்தால் மட்டும்தான் எங்களால் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். சரியா? அடுத்தது வந்து பாருங்க இந்த தெர்மல் பிரிண்டர். ஸோ இதுதான் வந்து அந்த பில்லிங். இப்போ நாங்கள் ஏதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து நாங்கள் வந்து இது என்ன சொல்றது, அந்த ஃபுட்ஸ் அதெல்லாம் செஞ்சு வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸோ அதுக்கான வந்து ஒரு பில் ஒன்று அது அந்த இப்போ இந்த பிக்மி அதுல எல்லாம் வரக்குள்ள அந்த ஸ்டிக்கர் ஒன்று ஓட்டுவாங்க. அந்த மாதிரி இது வந்து இந்த தெர்மல் பிரிண்டர்னு சொல்லி சொல்றது. இது வந்து அந்த வெப்ப அச்சு பொறின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு வந்து இந்த ஏடிஎம் அதுல எல்லாம் யூஸ் பண்ணுறது லேபலிங்காக தான் வந்து இது யூஸ் பண்றது. ஸோ இதுவும் வந்து பிஸ்னஸ் பாருங்க the use print document, it is the commonly used the business to print the receipt in the device such as like a ATM. சரியா? ஸோ இதை நீங்கள் ஏடிஎம்னு போடாமல் இது வணிக நிறுவனத்தில் வந்து இந்த பிரிண்டரும் கூடுதலாக இந்த மாதிரி பில் பிரிண்டர் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பிரிண்டரை பற்றி போடணும். சரியா? ஸோ இங்கே அந்த 2 பிரிண்டரையும் பற்றி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 2 பிரிண்டரையும் மட்டும் நாங்கள் போட்டால் சரி. ஓகே சரி. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அண்ட் சாஃப்ட்வேர். இதுதான் வந்து நாங்கள் என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா இந்த பிசினஸை வந்து தொடர்றவங்களுக்கு வந்து இந்த வன்பொருள் அதாவது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ வன்பொருளை பத்தி நாங்க பார்த்தோம். அதே மாதிரி இந்த மென்பொருள் சாஃப்ட்வேரை வந்து எப்படி யூஸ் பண்ணி இந்த பணி செயல்முறை இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல எல்லாம் வந்து எப்படி ஈடுபட்டு எங்களோட பிசினஸை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு நடத்துறது, அப்படி இல்லாட்டி எவ்வளவு ஈஸியா எங்களோட பிசினஸை வந்து கொண்டு செல்ல முடியும்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொல்றதை வந்து நாங்க சொல்லுவோம் பணி செயல்முறைன்னு சொல்லி. அதாவது வந்து இந்த சாஃப்ட்வேரை வந்து நாங்க அதாவது வந்து இதை சொல்றது இதோட மெயின் ஃபங்க்ஷனே வந்து என்னதுன்னு சொன்னா இந்த சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் இது ரெண்டையும் வந்து மேனேஜ் பண்றது. அதாவது வந்து மேனேஜ் பண்ணி யூசர் வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து ஈஸியா பயன்படுத்துறதுக்கான வசதியை செஞ்சு கொடுக்கறது தான் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லி இருக்கு. இதன் மூலம் தான் வந்து இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இது எல்லாமே வந்து மேனேஜ் பண்றது. ஸோ இந்த பயனர் தான் வந்து யூசர் இன்டர்பேஸ், அதாவது வந்து அவருக்கு வந்து தேவையான விஷயங்களை வந்து ஈஸியா அனலைசஸ் பண்ணி அந்த இப்போ நாங்கள் வந்து பிரிண்ட் போடணும்னா அதுக்கான ஃபங்க்ஷன்ஸை சரியா கொடுக்குறது, சரியான டேப் வருது, அந்த மாதிரியான விஷயங்கள். சரியா? ஸோ அதுல வந்து இந்த முறைவழி ப்ரொசஸ், மெமரி, டிவைசஸ், ஸ்கோப்பு, இந்த பாருங்க காப்பு, அது செக்யூரிட்டி. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து இந்த பணி செயல்முறையில் வந்து ஈடுபடுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் எப்படி ப்ரொசஸ் பண்ணணும், மெமரிஸ் எப்படி நாங்கள் வச்சுக்கொள்ளணும், ஸ்டோரேஜ் பண்ணி என்னென்ன மாதிரியான டிவைசஸ் எந்தெந்த லோட் பண்ணணும், இதுக்கு ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், செக்யூரிட்டி எப்படி யூஸ் பண்ணணும், நெட்ஒர்க் எப்படி கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ இது எல்லாமே தான் வந்து இந்த பணி செயல்முறையில் வந்து அதாவது வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. தற்பொழுது வந்து பயன்பாடு வந்து அதாவது கிராபிக்கல் யூசர் இன்டர்பேஸ் அதாவது இடைமுக பணி செயல்முறை மூலம் தான் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வித் கிராபிக்கல் யூசர் தேவையான செயற்பாடுகள் வந்து மேற்கொள்வதற்கு இலகுவா இருக்குன்னு சொல்லி பிசினஸ்ல இது இலகுவா இருக்குன்னு சொல்லி சொல்லணும். அடுத்தது வந்து சாஃப்ட்வேரை பத்தி சொல்லக்குள்ள வந்து கணனியில அதாவது வந்து நிரல்கள் கணனிகள்ல வந்து படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு முடிகின்ற இருந்தாலுமே வந்து ஸோ இந்த என்ன சொல்றது இந்த எண்மை அதாவது வந்து நம்பரிக்கல் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் வந்து கம்ப்யூட்டர் வந்து சேவிங் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த சாஃப்ட்வேர்ங்கிற விஷயம் வந்து யூஸ் பண்ணும். அப்போ இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் கணித செய்கை, ஆவண தயாரிப்பு, அதாவது கால்குலேஷன் பார்ட்டாக இருக்கலாம், டாக்குமெண்ட்ரி கிரியேட்டராக இருக்கலாம், டேட்டா கெதரிங்காக இருக்கலாம், அனலைசிங்காக இருக்கலாம், கேமிங், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த சாஃப்ட்வேர்னு சொல்கிற விஷயம் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ நாங்கள் வந்து இப்போ இங்கே
நார்மலா இந்த பிசினஸ்க்கு வந்து இந்த விளையாட்டுன்னு சொல்ற விஷயத்த தவிர, அடுத்த எல்லா விஷயமும் வந்து கண்டிப்பா தேவை. அதாவது கணித செய்கை, ஆவண தயாரிப்பு, தரவு சேகரிக்கிறதுக்கு, நிறைப்படுத்தலுக்கு எல்லாத்துக்குமே உதவும்னு சொல்லலாம். சரியா? ஸோ அதுக்காக வந்து தான் நாங்க யூஸ் பண்ணக்கூடிய மாரி இந்த வெப் என்ஜின், தேடல் பொறி, செப்பரேட் ஷீட் அதத்தான் வந்து நாங்க சொல்றது எக்ஸெல்ன்னு சொல்லி. தரவுத்தளம், டேட்டா பேஸ்ன்னு சொல்றது. அதுதான் எம்எஸ் டேட்டா. இத பாருங்க, இப்ப நான் கம்ப்யூட்டர் எடுத்துக்கொண்டா பாருங்க. இந்த நியூன்னு சொல்லி அடிச்சாலே வந்து எங்களுக்கு பாருங்க இந்த மைக்ரோசாஃப்ட் எஸ்எஸ் டேட்டா பேர்ட்ஸ், வேர்ட், பவர் பாயிண்ட், என்ன சொல்றது, பப்ளிஷர் டாக்குமெண்ட், எக்ஸல் இதுகள் தான் வந்து சாஃப்ட்வேர்னு சொல்லி. ஓகே. ஸோ அப்ப இந்த விஷயம் இது எல்லாமே வந்து இந்த சாஃப்ட்வேர்ல வந்து யூஸ் பண்ற விஷயங்களா தான் இருக்கும். சரியா? அப்ப பாருங்க, இந்த யூசர்ஸ் வந்து இந்த பணி செயல்முறை மேற்கொள்ற பணிகள் தான் கேட்குறாங்க. அதாவது பணிகள வந்து நாங்க சொல்றோம். இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல வந்து என்னென்ன ஃபங்ஷன் செய்றோம்னு சொல்லி. ஸோ பாருங்க, இப்ப நாங்க இங்க யூசர்ஸ்ன்னு சொல்லி எனி டைம் நாங்க கதைக்கிறது எல்லாமே வந்து இந்த பிசினஸ் மேன தான். பிசினஸ் மேனோ அப்படி இல்லாட்டி இந்த என்டர்பிரினர் தான் யூசர்ஸ்ன்னு கதைக்கணும். ஸோ நீங்க யூசர்ஸ்ன்னு போடுற இடத்துல எல்லாம் வந்து நீங்க இந்த பிசினஸ் மேனோ அப்படி இல்லாட்டி இந்த என்டர்பிரினர்னோ சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்றவர்னு கூட நீங்க மென்ஷன் பண்ணலாம். சரியா? ஸோ சரியா? ஸோ இத வந்து நீங்க பாருங்க, அ ஸ்டோரேஜ் டிரைவ்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்றதுக்கு, அடுத்தது பயனர் அதாவது வந்து அந்த கணினியோட எளிதா வந்து கனெக்டிவிட்டி பண்றதுக்கு, யூசர் இன்டர்ஃபேஸ வழங்குறதுக்கு வந்து மெமரீஸ வந்து சரியா வந்து என்ன சொல்றது, கேப்சர் பண்ணிக்கொள்ள சரியா மெமரீஸ வந்து ஸ்லோனஸ் இல்லாம கூட இது எம்பி கூடனா எங்களுக்கு வந்து அலர்ட் வரும். ஸோ அத ஸ்டோரேஜ் கூடனா அலர்ட் வரும். ஸ்டோரேஜ் ஸோ அந்த மாரியான விஷயங்கள். ஸோ அந்த ஃபைல்லாம் வந்து சரியான மாரியான மெயின்டெயின் பண்றதுக்கெல்லாம் தான் இந்த நாங்க இந்த சிஸ்டம் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப பாருங்க, இந்த அதாவது வந்து இப்ப நாங்க வந்து இப்போ ஒரு பிசினஸ் மேனுக்கு தான் நாங்க ஐடி படிச்சிருக்கோம். ஸோ அதனால அவருக்கு நாங்க சொல்றோம். இப்படித்தான் இந்த ஃபங்ஷன்ஸ் வந்து தொழில்படுது அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, இந்த பணி செயல்முறை முதல்ல வந்து என்னது யூசர். ஸோ அவர் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்றாரு. ஸோ அடுத்தது வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதன் மூலமா தான் வந்து அத சாஃப்ட்வேர் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஹார்ட்வேர் சிஸ்டத்தோட வந்து கனெக்ட் பண்றாரு. இப்ப டைரக்ட்டா பாருங்க, இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அதே மாரி இந்த ஃபங்ஷன்ஸ் வந்து எப்படி வந்து அதாவது வந்து யூசர்ஸ்ல இருந்து ரிக்வயர்மென்ட்ட வந்து அ ம இன்புட் பண்ணிக்கொண்டு, திரும்ப இந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாமே வந்து திரும்ப எகைன் யூசர்ஸ்க்கு வந்து அவுட்புட்டா போகுது. பாருங்க, இப்ப இந்த ஹார்ட்வேர் டைரக்ட்டா வந்து இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோட வந்து ஹார்ட்வேர் வந்து கனெக்ட் ஆகுது.
அப்படி இல்லாம இந்த அடுத்தது வந்து இந்த யூசர் வந்து டைரக்டா அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோடையும் வந்து கனெக்ட் ஆகுறாரு. ஸோ அப்படி இல்லாம வந்து யூசர் வந்து இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அதன் மூலமா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி ஸோ அப்படி ஒரு ஃபங்க்ஷனா தான் வந்து இந்த சிஸ்டம் வந்து என்ன சொல்றேன்னா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். சரியா? அப்ப அடுத்தது இந்த பணி செயல்முறைகள்ல வந்து கணனியை வந்து தொடக்கியதுல இருந்து நிறுத்துற வரைக்கும் வந்து இந்த கணனியில இருக்கிற இந்த சாஃப்ட்வேர் அந்த அதாவது வந்து என்னது ஹார்ட்வேரை வந்து நாங்கள் உச்ச அளவில் வந்து பயன்படுத்தி கொள்றதுக்கு வந்து பயனருக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர்னு சொல்கிற விஷயம் வந்து சிறப்பாக தொழிற்படணும். சரியா? ஸோ அதுதான் மெயின் இந்த பணி செயல்முறையின் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் விண்டோஸ் 10 ஆப்பரேட்டிங் சிஸ்டம். சரியா? ஸோ எங்களுக்கு வந்து இங்கே வந்து சொல்லியிருக்கிறது வந்து என்ன எங்களுக்கு வந்து இங்க கேட்டிருக்காங்க பாருங்க. விண்டோஸ் 11 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரெக்கமெண்டட் டூ 10. அப்ப இது 2ல ஏதாவது வந்து அப்படி இல்லாட்டி எம்எஸ் ஆஃபீஸ் அதுகள்னாலும் எதுவும் யூஸ் ஆகும். சரியா? அப்ப நான் இந்த விண்டோஸ் 10 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்லியிருக்கேன். ஸோ அதாவது வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது அந்த விண்டோஸ் பணி செயல்முறை வந்து இதை வந்து பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளும் மென்பொருள் சாஃப்ட்வேர்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ உலகில் வந்து ரொம்ப பிரபலியமான இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து இந்த நார்மலாக வந்து இந்த மடிக்கணினிகளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது எங்களுக்கு சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லலாம். அப்போ ஒரே தடவையில் வந்து பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும்னு சொல்ல முடியும். ஸோ அடுத்தது வந்து மேக். ஸோ இந்த Apple நிறுவனத்தால் தயாரிக்கப்படுறது அந்த மேக்ஸ் ஓஎஸ்ன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அதை வந்து நான் இந்த கணினியில் வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லி இது வந்து பணம் செலுத்தி வந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லலாம். ஸோ இது வந்து Apple நிறுவனத்தால் உற்பத்தி செய்கிற கணினிகளுக்கு மாத்திரம்தான் பொருந்தக்கூடியதாகவும் இருக்கும்னு சொல்லலாம். அப்போ நாங்கள் அந்த லேப்டாப் வாங்கக்குள்ள நான் அவர் யோசிப்பார், ஓகே நான் HP லேப்டாப் வாங்கினா எனக்கு இந்த மேக் சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் Apple கம்ப்யூட்டர் லேப்டாப் ஒன்று வாங்கினா எனக்கு இந்த மேக் சாஃப்ட்வேரை வந்து அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி. சரியா? ஸோ அப்போ ஆகவே தான் இந்த விண்டோஸ் இப்போ Appleன்னு சொல்கிறத விட நாங்கள் நார்மலாக ஒரு விண்டோஸ்னு சொல்கிற செயல்முறையை யூஸ் பண்ணுறது வந்து அனைவருக்கும் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும் இந்த பிஸ்னஸை பொறுத்தளவில். அடுத்தது எம்எஸ் ஆஃபீஸ் 365ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 365 பொறுத்தளவில் இந்த மெயில் இந்த மெயில் வந்து MS 365 தான். ஓகே. சரியா? ஸோ இதிலே வந்து நிறைய விஷயங்கள் செய்யலாம். இதில் மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதா எல்லாமே வந்து எங்களுக்கு நார்மலாக இதைத்தான் வந்து இந்த 365ன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறது இந்த மெயிலை தான். ஓகே. ஸோ இதில் வந்து பாருங்கள் பணி செயல்முறையில் வந்து நான் கூடுதலாக வந்து அதாவது வந்து மென்பொருளில் இதுவும் ஒன்று. ஸோ இதில் வந்து பல்வேறு பகுதிகள் வந்து காணப்படுதுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் தான் வந்து இந்த மைக்ரோ ஆஃபீஸில் 365ல தான் வந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இந்த டேட்டா பேஸ் பப்ளிஷர் டாக்குமெண்ட் இப்போ பாருங்கள் இப்போ எனக்கு வந்து எங்களோட இந்த லேப்டாப்க்கு வந்து மைக்ரோசாஃப்ட் அதாவது 365 தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அப்லோட் பண்ண நேரம் தான் வந்து எங்களுக்கு வந்து பாருங்க. ஸோ பாருங்க இந்த மைக்ரோசாஃப்ட் எஸ்எஸ், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட், மைக்ரோசாஃப்ட் எஸ்எஸ் டேட்டாபேஸ், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், பப்ளிஷர் டாக்குமெண்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் ஷீட். ஸோ அது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ அப்போ பாருங்க அதைத்தான் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த எக்ஸல்லாம் ஸோ அதை வந்து நாங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஓகே இந்த எக்ஸலில் வந்து அவருக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து செய்ய முடியும்னு சொல்லி பாருங்க. இப்போ இந்த சொல்முறை வழிப்படுது அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து ஆவணங்களை தயாரிக்கிறதுக்கு ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து ஈடுபடுத்தக்குள்ள வந்து அன்றாட செயற்பாட்டில் வந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இன்வாய்ஸ் பில்லிங் அந்த மாதிரி ரெக்கார்டிங் மெயின்டைன் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து யூஸ் ஆகும். சரியா? ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். இது வந்து ஃபங்க்ஷன் நீங்கள் போடணும்னு தேவையில்லை. நாங்கள் ஜஸ்ட் அதை மட்டும் மென்ஷன் பண்ண போதும். அடுத்தது வந்து பாருங்க இப்போ இந்த பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாம் இந்த செயல்முறை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிஸ்னஸ் ஒர்க்கெல்லாம் வந்து கெதப் பண்ணி செஞ்சு கொண்டு போகிறதுக்கு. அடுத்தது வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் ஷீட் இதைத்தான் நாங்கள் விரித்தாள்னு கூட தமிழில் சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன சொல்றது ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி இப்போ நாங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செய்வோம். ஸோ அதுக்கான டேட்டா எங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஸோ நாங்கள் முதல்ல வந்து பார்த்தோம். அதாவது வந்து என்ன சொல்றது இந்த அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் இந்த பேக்கேஜ் இந்த குயிக் புக் இந்த டெலி ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வந்து இந்த எக்ஸல்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து எங்களோட கணக்குகள் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் டேட்டாஸ் எல்லாம் செக்
ஸ்டோரேஜ் பண்ணி அந்த சரியாக செக் பண்ணிக்கொள்ள. ஸோ இதுகளுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தேவை. பவர் பாயிண்ட்னாலும் வந்து அதாவது பிஸ்னஸில் வந்து ஸோ ப்ரெசன்டேஷன் மூலமாக வந்து அந்த பிஸ்னஸை பற்றி எக்ஸ்பேன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இந்த பவர் பாயிண்ட் வந்து கூடுதலாக வந்து யூஸ் ஆகும். ஸோ அதில் வந்து நாங்கள் எங்களோட கருத்துக்களை எங்களோட விளக்கப்படங்கள் குறிப்பு ரெஃபரன்ஸ் ஸோ ட்ராப் இல்ட்ரூஷன் அது மட்டும் அது மட்டும் ஆமாங்க. சரியா. ஸோ அப்போ அதுகளை வந்து பவர் பாயிண்ட் அதுகளை வந்து ஸோ யூஸ் ஆகும். அடுத்தது எஸ்எஸ் டேட்டாபேஸ். இதுதான் தரவு மற்றும் தகவல்களை பயன்படுத்தி வந்து பல்வேறு அதாவது வந்து நாங்கள் சொல்லுவோம் இப்போ பிஸ்னஸை பற்றி நாங்கள் யாருக்காவது மெயில்ஸ் அனுப்பணும் லெட்டர்ஸ் ஏதாவது அனுப்பணும்னு சொன்னால் அவங்க அந்த டேட் அவங்களோட வந்து அட்ரஸ் அவங்களோட நேம் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் போட்டு ஒரு லெட்டர் ஃபார்மட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து நாங்கள் அந்த டேட்டா மைக்ரோசாஃப்ட் டேட்டாபேஸ் மூலமாக வந்து லெட்டர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒன் டைமில் வந்து க்ரியேட் ஆகி கொள்ள முடியும். ஓகே. ஸோ அப்போ இந்த பிஸ்னஸ் மேன் வந்து பொதுவாக வந்து இந்த மைக்ரோ ஆஃபீஸ் 365 வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அவங்க வந்து இந்த புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி நாங்கள் சொல்ல முடியும். ஓகே. அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் வைரஸ். சரியா. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வைரஸை பற்றி நாங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியே ஆகணும். எங்களுக்கு வந்து இங்கே சொல்லியே தான் இருக்காங்க பாருங்கள். ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் நாங்கள் இதெல்லாம் கதைச்சாச்சு. ஸோ ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர். ஸோ அதை தான் நாங்கள் இங்கே வந்து இப்போ பார்க்க போகிறோம். சரியா. பிரிண்டரையும் பார்த்தாச்சு. ஓகே. சரியா. ஓகே. அதாவது கம்ப்யூட்டர் கணினி நட்சத்திரம். அதாவது வந்து சாஃப்ட்வேர்களை வந்து நாங்கள் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி ஸோ நாங்கள் வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னால் ஓகே. ஸோ அப்போ இது வந்து இந்த சாஃப்ட்வேரோட வந்து நாங்கள் இந்த ஃபைல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி ஸோ யூஸ் பண்ணக்குள்ள வந்து அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா வைரஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நாங்கள் ஏதாவது வேற ஒரு போர்ட் யூஎஸ்பி கேபிள் அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது டொங்களோ ஏதாவது ஒரு போர்ட்டை வந்து எங்களுக்கு கனெக்ட் பண்ணக்குள்ள வந்து சம்டைம்ஸ் வந்து வைரஸ் வந்து அந்த டேட்டா ஃபுல்லாக எல்லாமே வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் ரிமூவபிள் ஆக்க முடியும் டிலீட் ஆக்க முடியும் அப்படி இல்லாட்டி ஓப்பன் பண்ண இல்லாமல் போகலாம். ஸோ எல்லா விஷயத்துலையும் வரலாம். சரியா. ஸோ இவை வந்து ஒரு வடிவத்தில் மாத்திரம் அல்லது பல்வேறு வடிவங்களில் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் இந்த வைரஸ்னு சொல்கிற விஷயம். சரியா. ஸோ அப்போ பாருங்க. ஸோ அதாவது வந்து தகவல்களை வந்து அழிக்கிறது. ஸோ அடுத்தது வந்து நலிவடைகிறது. மெயின் சாஃப்ட்வேரில் வந்து பெருசாக ஸ்பீட் ஆக்காது ஸ்லோனஸுக்கு கொண்டு வந்துடும். அடுத்தது வந்து என்ன சொல்கிறது
அந்த யூசர்ஸ்க்கு வந்து தேவையில்லாத புதிய விஷயங்கள வந்து புதிய என்னது சொல்றது, அந்த இமெயில்ஸ், ஸ்பாம் அந்த இமெயில்ஸ் வந்து உருவாகுறது, அந்த மாரி இந்த ரீஸ்டார்ட் ஆகுறது, அடிக்கடி ரீபூட் ஆகுறது, அதாவது திடீர்னு லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ அடுத்தது வந்து லேப்டாப்ல வந்து ஸ்பீட வந்து குறைக்க தொடங்கும். ஸோ நெட்வொர்க்லாம் வந்து ஃபுல்லாவே வந்து கனெக்டிவிட்டி இல்லாம ஆக்குறது. ஸோ டேட்டா ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் வந்து ஸோ குறைச்சிரும். அதாவது ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிய குறைக்கிறது, ஓப்பன் பண்றது. ஸோ இந்த மாரியான விஷயங்கள். சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே வந்து புதுசா வந்து என்ன சொல்றது, இன்ஸ்டால் பண்ண முடியாம போறது. இது எல்லாமே தான் வந்து இந்த ஆன்டிவைரஸ், அதாவது வந்து கம்ப்யூட்டர் வைரஸால ஏற்படக்கூடிய விஷயங்கள். சரியா? ஸோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில வந்து ஸோ இதுக்காக இந்த நச்சு நிரல் எதிர்ப்பு மென்பொருள், அதுதான் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஸோ அத வந்து நாங்க அந்த வைரஸ்ல இருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காக, அப்படி இல்லாட்டி அதுல இருக்கிற அந்த என்ன சொல்றது, அந்த த்ரெட்ஸ வந்து ரிடியூஸ் பண்ணி கொள்றதுக்காக வந்து நாங்க யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் இந்த பெண்டா கிளவுட், அந்த மைக்ரோசாஃப்ட் செக்யூரிட்டி எசென்ஷியல், அந்த மாரியான சில ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ்ங்க. சரியா? ஸோ இதுகள் வந்து அதாவது வந்து ஸோ இந்த ஆன்டிவைரஸ் வந்து போடுறதால வந்து எங்களுக்கு வந்து அதாவது ஷீல்ட் அப்படி இல்லாட்டி ஆட்டோ ஸ்கேன் அப்டேட்ன்னு சொல்லி, அதாவது வந்து பாதுகாப்பு உத்திய வந்து எப்போதும் வந்து செயற்படுத்துமாறு அமைத்தல் வேண்டும். அதாவது வந்து அடிக்கடி ஏதாவது எங்களுக்கு வந்து இப்ப ஏதாவது ஒரு லிங்க்குக்கு போகல, இந்த லிங்க் வந்து அ ச சஜெக்ஷன் பண்ணும். ஓகே, இதுல வந்து வைரஸ் அப்படி இல்லாட்டி என்னது? அந்த மாரியான எங்களுக்கு வந்து ஒரு லிங்க் காட்டும். ஓகே, இதுல போகல. இது வந்து ஓப்பன் ஆகுது. இது வந்து வைரஸ் அந்த மாரியான விஷயங்கள். சரியா? ஸோ பாதுகாப்பான வந்து எங்களுக்கு வந்து லிங்க்குலாம் வந்து சரியா ஐடென்டிஃபை பண்ணி தரும். நாங்க தேவையில்லாத ஏதாவது லிங்க் கிளிக் பண்ணாலும், இல்ல இந்த லிங்க் கிளிக் பண்ண வேணான்னு சொல்லி எங்களுக்கு அலர்ட் வாரது. ஸோ அந்த மாரி. அடுத்தது வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ்ல நான் வந்து மென்ஷனே பண்ணிருக்கு. இது வந்து பிளாக் லிஸ்டடான சாஃப்ட்வேர் என்ன சொல்றது? வெப் பேஜ்ங்கன்னு சொல்லி. அடுத்தது வந்து எங்களுக்கு டவுட்ஃபுல்லான இமெயில்ஸ் எதுவும் இருந்தா நாங்க திறக்காம இருக்கது. ஸோ அடுத்தது வந்து ஃபேவல்ல வந்து சரியா வந்து நாங்க முறைவழிப்படுத்துறது. ப்ராசஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நாங்க வெளியில இருந்து இப்ப யூஎஸ்பி கேபிளா இருக்கலாம், டொங்கலா இருக்கலாம். எதுனாலும் வந்து நாங்க செக் பண்ணிட்டு தான் நாங்க ஓகே இதுல வைரஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் பார்க்கணும். ஸோ அடுத்தது வந்து கண்டிப்பா வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ்லலாம் வந்து இந்த உத்தரவு சீட்டு, அதாவது வந்து இப்போ வாரண்டி அதுகள்லாம் வந்து கண்டிப்பா நாங்க வச்சுக்கொள்ளணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எவ்வளவு வருஷத்துக்கு வாரண்டி, திரும்ப எப்ப அப்டேட் பண்ணணும் இந்த வைரஸ் கார்டு அந்த மாரி எல்லாம். ஸோ இதுகள் வந்து தான் பயன்படுத்துறது மூலமா வந்து இந்த பிசினஸ்ல வந்து இந்த கணினின்ற மென்பொருளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு நிரல்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியும். சரியா? அடுத்த விஷயம். அடுத்தது வந்து பாருங்க. ஓகே. இங்கன வந்து அந்த விஷயங்கள் இது சொல்ல தேவையில்ல. ஓகே. அடுத்தது வந்து நான் இந்த விஷயத்துல டேட்டா கனெக்டிவிட்டி, அதாவது ஃபைபர் ஆப்டிக் அ ஃபார்வர்ட் வயர்லெஸ் 4G, 5G ப்ராட்பேண்ட் கனெக்ஷன். ஸோ அதாவது வந்து இப்ப நாங்க நெட்வொர்க் வந்து எங்களோட ஒரு பிசினஸ்க்காக வந்து நெட்வொர்க் வந்து எந்த நேரமும் வந்து ஃபுல் பெர்ஃபெக்ட்டா நல்ல கனெக்டிவிட்டியா இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து நாங்க பயன்படுத்துற யூஸ் பண்ண அந்த நெட்வொர்க்ங்க எல்லாமே வந்து என்னதுன்னா 4Gயா இருக்கலாம், 5Gயா இருக்கலாம். அதாவது இப்ப டயலாக்லாம் வந்து 5G கூட கொண்டு வர போறோம். இப்ப நெட்வொர்க்லாம் ஒழுங்கா இல்லாட்டி எங்களுக்கு ஒரு மீட்டிங், ஒரு பிசினஸ் மீட்டிங்க்கோ அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளவோ எதுக்குமே வந்து சப்போர்ட் இருக்காது. ஸோ அதனால வந்து அது யூஸ் பண்ணும். ஸோ தற்காலத்துல வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக் அ ப்ராட்பேண்டும் வந்து கூடுதலா வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, பெரிய பெரிய பிசினஸ்லலாம் வந்து யூஸ் பண்ணிக்கொண்டு இருக்காங்க. இது வந்து இப்போ புதுசா ஆரம்பிக்கிற ஒரு ஃபேமிலி பிசினஸ்னால வந்து நாங்க இப்போதைக்கு பேசிக்கா இந்த 4G, 5Gல வந்து நாங்க போறது நல்லது. இது வந்து பிசினஸ வந்து இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்ணக்குள்ள வந்து நாங்க இந்த ஃபைபர் ஆப்டிக் ப்ராட்பேண்ட வந்து யூஸ் பண்றது ப்ரிஃபர்டா இருக்கும்னு சொல்லி நீங்க அங்கன ஆன்ஸர வந்து சஜெக்ஷன் பண்ணணும். சரியா? ஸோ இந்த ஸ்டோரேஜையும் வந்து நீங்க அந்த டிபி அந்த நான் ஏற்கனவே வந்து சொன்ன விஷயங்கள தான் வந்து மென்ஷன் பண்ணணும். சரியா? ஆ ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் வந்து ஃபர்ஸ்ட் அசைன்மென்ட் செய்யணும் 50 மார்க்ஸ்க்கு. அப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க சரியா வந்து கேப்சர் பண்ணி அசைன்மென்ட்க்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின வந்து செஞ்சா ஓகே. சரியா? ஸோ அடுத்த ரெக்கார்டிங்ல வந்து நான் என்ன செய்றேன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு இந்த 2வது கொஸ்டினையும் வந்து 3வது கொஸ்டினையும் வந்து செய்றேன். ஓகேயா? ஸோ இங்கன வந்து இங்க பாருங்க, ஃபார் த அபோவ் கம்பெனி டிஸ்கிரைப் த பெனிஃபிட், இங்கன வந்து ஒரு கொஸ்டின் ஒண்ணு குடுத்திருக்காங்க.
ஸோ இந்த 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின் எல்லாமே வந்து நார்மலாகவே செய்யணும். ஸோ எடிஷனலாக இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறவங்க வந்து டிஸ்கிரைப் த ஆக்டிவிட்டி யுவர் பிளான் கேரி அவுட் யூஸிங் த பிஸ்னஸ் அப்ளிகேஷன். பிஸ்னஸ் அப்ளிகேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ எடிஷனலாக இந்த OSU 4579 சப்ஜெக்ட் கோர்ஸ் கூட எடுக்கிறவங்க. ஓகே. ஸோ நான் இந்த 2வது கொஸ்டினையும் 3வது கொஸ்டினையும் வந்து அடுத்த ரெக்கார்டிங்கில் டிஸ்கஷன் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ.